அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 228வது நிகழ்வு தொடர்கிறது. சென்னை செந்தமிழ் மன்றம் தொடங்கி இன்றைக்கு 228வது நிகழ்வில் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைக்கு 5வது நாள் ஆசிரியர், அதுவும் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் பயிற்சி தொடர்கிறது. இந்த நிகழ்விற்கு நாம் திருக்குறளை கொண்டு தொடங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 228வது திருக்குறள் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி என்ன செய்தி இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கண் அவர். ரொம்ப அழகான செய்தியை கொடுக்கிறது. பிறருக்கு உதவி செய்யாமலேயே தன்னுடைய செல்வத்தை காத்து பிற தீய வழிகளிலும் கல்வர்களாலும் அப்பொருளை இழக்கும் கல் நெஞ்சர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிறருக்கு உதவி செய்து மகிழ்தலால் ஏற்படும் இன்பத்தை எந்த நிலையிலும் அறிய மாட்டார்கள். ரொம்ப அற்புதமாக ஒரு தொடர் ஞாபகத்துக்கு வருகிறது. அது என்ன தொடர் அப்படின்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இப்படி ரொம்ப அழகான செய்தி. இந்த விருந்தினர்களும் வறியவர்களும் இரண்டு புறங்களிலும் அமர்ந்து உண்ணுகின்ற போது அவர்களுக்கு பரிமாறிவிட்டு அவர்கள் உண்ணுகின்ற நேரத்தில் அவர்களுடைய முகத்தை பார்த்து அந்த மகிழ்ச்சி கொள்கிறார்களே, அவர்கள் சான்றோர்கள். அந்த சான்றோருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை இப்படி தான் உண்டு, தன் பொருள் உண்டு, தன்னுடைய சுற்றம் உண்டு, சுற்றத்துக்கு கூட போக மாட்டாங்க, தானே உண்டு, தானே சேமித்து, தானே உண்டு, தானே வாழுகின்ற சுயநலக்காரர்களுக்கு இது இந்த மகிழ்ச்சியானது எப்போதும் கிடைக்காது. இந்த மகிழ்ச்சி எப்போதுமே கிடைக்காதாம். இது திருவள்ளுவருடைய கூற்றாக அமைகிறது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று ரொம்ப கோபமாகவே சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த திருக்குறள் 227வது திருக்குறள், அதிகாரம் 23வது அதிகாரம். அந்த 23வது அதிகாரத்தினுடைய ஈகை என்ற தலைப்பினை உடையது. இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்றைக்கு 5வது நாள் நிகழ்வாக தொடர்கிறது. இந்த 5வது நாள் நிகழ்விற்கு பொருண்மை என்ன பொருளாக இருக்கும்? ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. நாம எப்பவுமே இந்த 2 பொருளை விட்டு விலக மாட்டோம். அப்படிப்பட்ட பொருள் என்ன? சின்ன திரையும் பெரிய திரையும். சின்ன திரை தொலைக்காட்சி நமக்கு நல்லாவே அதை விட்டு நீங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து விட்டுதான் இருப்போம். பெரிய திரை நாம் அனுபவித்து இன்பமாக இருக்கின்ற காலங்களில் எப்போதும் நம் நெஞ்சோடு தொடர்புடையதாகவே அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட
அந்த பொருண்மைகளை இன்றைக்கு நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர் திரு மு. பொன் இளங்கோ. இவர் யார் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி திரைக்கதை வசனகர்த்தா, திரைப்படங்கள், தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள், இப்படி இந்த நெடுந்தொடர்களுக்குரிய எழுத்தராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட செய்தி என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இவரை வருக வருக என வரவேற்கிறேன். இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தருகிறேன். இவரது ஊர் கோவை. இவரது பள்ளி படிப்பு கோவையிலேயே முடித்து அடையாறில் திரைப்படக் கல்லூரியில் சவுண்ட் இன்ஜினியரிங் டிஎப்டி படித்து பிறகு இரண்யன், ஜெமினி, அட்டகாசம், வசூல் ராஜா, ஜே வட்டாரம், புலிவால் கூட்டத்தில் ஒருவன் முதலிய திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறார். சின்னத்திரையில் வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைக்க யாரடி நீ மோகினி தொடருக்கு வசனம் எழுதி பிறகு பேரழகி என்னும் நெடுந்தொடருக்கும் திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறார். தொடர்ந்து பல நெடுந்தொடர்களுக்கு திரைக்கதையும் வசனமும் எழுதியிருக்கிறார். என்ன அப்படி பார்க்கும்போது திருமணம், இது சொல்ல மறந்த கதை, அபி டெய்லர், மைனா போன்ற இவற்றிற்கெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும், விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஆஹா கல்யாணம் மற்றும் தென்றலே மெல்ல பேசு என்ற தொடர்களுக்கு திரைக்கதை வசனமும் ஜி தமிழில் எழுதியிருக்கிறார். ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் நினைத்தாலே இனிக்கும் என்ற தொடருக்கு வசனமும் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய எழுத்தாளரை நாம் சந்திக்கிறோம். இவரை பற்றிய அறிமுகம் என்னுடைய அற்புதமான மாணவி, என்னுடைய மாணவியினுடைய தந்தையாராக இருக்கிறார். நான் என்னுடைய இந்த நிகழ்வை பற்றி வகுப்பறையில் சொல்லி இருக்கிறேன். அப்படி சொல்லும்போது தன்னுடைய தந்தையார் முதற்கொண்டு எல்லாரை பற்றியும் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற அந்த நிலையில், அம்மா என்னம்மா செய்யறாங்க, என்ன பண்றாங்க, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே இப்படி நல்லா கேட்கும்போது அந்த மாணவி ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வில் ஐயா பேச முடியுமா என்று கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்பாவுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த போது எடுத்த உடனே நான் செய்கிறேன் என்று பெருமனதோடு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இன்றைக்கு சரியான நேரத்தில் இங்கே அதுக்கு முன்னாடியே வந்து காத்திருக்கிறார்கள். அவருடைய தாயாரும் வந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பான ஒரு நிகழ்வில் நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை ஐயாவிடம் ஒப்புவித்து, திருவாளர் பொன் இளங்கோ ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இது சான்றோர்கள் நிறைந்த சபை. எத்தனையோ மாணவ செல்வங்களை உருவாக்கி அவங்கள மிகப்பெரிய இடங்கள்ல அமர்த்தி அழகு பார்க்கும் மிகப்பெரிய அறப்பணியை செய்து வரும் ஆசிரியர்கள் நிறைந்த சபை. இந்த சபையில எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கு
மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்குறேன் முதற்கண். இது இணைய வழி எல்லாருமே இணையணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இதய வழி இணைப்பாவே நான் உணர்றேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகத்தான அழகான மாலை நேர சந்திப்பாக இது அமைஞ்சிருக்கு. என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை இந்த இடத்துல கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட படிப்பு கோவையில், அங்கே அந்த பின்புலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பெரிய வசதிகள் அது எதுவும் இல்லாத சூழ்நிலை. ஆனாலும் அந்த இடத்துல அப்பா தனக்கு இருந்த இலக்கிய ஆர்வத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, அப்படி எது வந்தாலும் கட்டுரை போட்டி, எல்லாத்துலேயும் பேர் கொடுத்துருவோம். அப்போ அப்படியெல்லாம் பண்ணப்போ தான் எங்களுக்கு இந்த தமிழ்ங்கிற விஷயமே வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. சமீபத்தில் அப்பாவுக்கு எழுதின ஒரு கடிதத்தில் கூட எல்லாத்துக்கும் தாய்மொழி வந்து தமிழ்பாங்க, எங்களுக்கு தந்தை மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்லி நானும் தம்பியும் சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தாங்க சின்னதுலேயே. அது ஒரு பெரிய ஒரு ஆவலை வளர்த்தது எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு. அம்மாவும் ஒரு பெரிய மேடை பேச்சாளர், அவங்களும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து எங்களை வளர்த்தெடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் தான் எல்லா இடத்துலையும் தைரியமாக பேச முடியும், நிற்க முடியும், மற்றவங்களுக்கு நல்லதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு மனப்பான்மையை எங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களால தான் சமுதாயத்தில் நம்மால் முடிஞ்ச விஷயங்களை 4 பேர்த்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகமாக வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை தோற்றுவிச்ச அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அதுக்கப்புறம் அங்கேருந்து பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி அங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். அந்த தருணத்தில் என்னுடைய சொந்த அத்தையோட பையன் தான் திரு சரண் அவர்கள். அப்போது கேவி சரவணன்கிற பேரில் திரு கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பணியாற்றிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் வந்து நீ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இந்த துறையில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னே தெரியாமல் அப்போ அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு நான் இங்கே வர்றேன், வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் அதில் செலக்ட் ஆகலை. ஆனால் அதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்குது. இதுக்குள்ளே நம்ம போனால் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கை மேம்படும், அங்கே ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வரணும் அப்படிங்கிற முடிவோட கிளம்பி சென்னை வர்றேன். சென்னை வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் அந்த இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணும்போது கூடவே இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களோட கடிதமும் எடிட்டர் லெனின் சாரோட சிபாரிசும் மிக பெரிய உதவியாக இருந்துச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு. அது போக இன்டர்வியூவையும் மிக சிறப்பாக செஞ்சேன். அது எல்லாமே சேர்ந்து உதவி செஞ்சு சவுண்ட் இன்ஜினியரிங் சீட் வந்து கிடச்சிது. எப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச அந்த தருணத்தில் நமக்கு சினிமா நான் வந்து ஒளிப்பதிவை மட்டும் அங்கே கற்றுக்கல. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் ஓரியன்டேஷன் இன் சினிமான்னு சொல்லிட்டு எல்லா துறைகளையும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ வந்து டைரக்ஷன் பற்றிய பாடம், எல்லா ப்ராசஸிங், ஒளிப்பதிவு, எடிட்டிங், இப்படிப்பட்ட எல்லாவற்றை பற்றிய பேசிக் அறிவையும் அங்கே தெரிஞ்சது. ஸோ சினிமா துறையை பற்றின ஒரு பயம் அங்கே போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லலாம். இது எல்லாத்தையும் மீறி இயக்குதல் துறை மேல ஒரு பெரிய காதலே வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா படங்களை பார்க்கும்போதும் அங்கே வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டு படங்களை வந்து திரையிடுவாங்க. அந்த படங்களை பார்க்கும்போது எவ்வளவோ நல்ல விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து அவ்வளோ மிகப்பெரிய செய்திகளை சொல்கிற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தர்ற படமாக இருந்துச்சு. படங்கள் வந்து பல நாடுகளில் மிகப்பெரிய புரட்சியவே ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தையே வந்து உருவாக்கியிருக்கு. இங்கே தான் நம்ம வந்து அதை வெறும் ஒரு வியாபாரத்துக்கான விஷயமா மாற்றிட்டோம். ஆனால் பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் கூட ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குற அளவுக்கு படங்கள் மிகப்பெரிய பணியை செஞ்சுருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனராக நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள ஆழமாக உருவாச்சு. அதுக்கப்புறம் அதுக்காக வேலைகள் செஞ்சு பல இடங்களில் நான் வந்து போயிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். முடிச்சதுக்கப்புறம் என் கூட வந்து அப்போது படித்தவங்களில் ஜில்லான்னு ஒரு படம் இயக்குன திரு நேசன், அதுக்கப்புறம் இப்போவும் இருக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப புகழ்பெற்ற இயக்குனர் யாரணி மோகினி மற்றும் திருச்சிற்றம்பலம் படங்களை பண்ண திரு ஜவஹர் அவர்கள், இவங்க எல்லாமே என் கூட ஒன்றா படித்தவங்க தான்.
அதே மாதிரி சின்ன திரையில அழகர் சாமின்னு ஒருத்தர், அவரு சுந்தரி, சரவணன் மீனாட்சி போன்ற தொடர்களை வந்து இயக்கியிருக்காரு. அவர் எடிட்டிங் படிச்சவர். இப்படி எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம வந்து இதுல வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா நான் இயக்குதல் துறையில வரணுங்கிற முனைப்போட முதல்ல வந்து நான் திரு பாரதி ராஜா கிட்ட முயற்சி பண்ணேன். அதே மாதிரி பாரதி ராஜா கிட்ட போனப்போ என் கையில பிலிம் இன்ஸ்டியூட்ல மேகசின்ல நான் எழுதின ஒரு கவிதை இருந்தது. திரு மனோஜ் அவர்கள், பாரதி ராஜாவோட புதல்வர் மனோஜ் வந்து எனக்கு பர்சனலா அறிமுகம். சென்னை வந்த புதுசுல இருந்தே அவர் நல்லா பேசுவாரு, ரொம்ப தன்மையான மனிதர். இப்ப இல்ல, இறந்துட்டாரு. இந்த நேரத்துல அவரை நன்றியோட நினைவு கூறுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள மனோஜ் வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்பெல்லாம். ஸோ பாரதி ராஜாட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அந்த நான் எழுதின கவிதையை அவர்கிட்ட படிச்சு காமிக்க வச்சாரு. அப்போ என்னை சேர்த்துக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த படம் சில காரணங்களால தாமதமாச்சு. அந்த சூழ்நிலையில தான் நான் வந்து இரணியன் ஒரு படத்துல ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் நடக்கும்போது கூடவே சேர்ந்து நான் வந்து இந்த சரண் சார் கிட்ட இருந்ததுல ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னன்னா, அவருக்கு படிக்கும் இயல்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அப்பதான் இலக்கிய வாசிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து நிறைய புத்தகங்களை படித்தேன். ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும்போது நம் மனதுக்குள் ஒரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பல கதவுகள் திறந்து வச்ச நல்ல ஆசிரியர்கள் தான் இந்த இலக்கிய ஆசிரியர்கள். அந்த காலகட்டத்தில் வந்து கூப்பாரா, அழகிரிசாமி, ஜெயகாந்தன், கல்கி, லாசாரா, ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, கி ராஜநாராயணன், சுஜாதா, பாலகுமாரன், எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் தொடங்கி இப்ப இருக்கிற சு வெங்கடேசன், வேல்பாரி எழுதின அந்த கதை வரைக்கும் விடாம அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படிச்சுட்டே இருப்பேன். அது போக ராபின் சர்மா என்ற ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் எழுதின பல புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள். அவரோட புத்தகங்கள் வந்து குறிப்பிடத்தக்க புத்தகம்னா தன் பொக்கிஷத்தை விற்ற துறவிங்கிற அந்த புத்தகம். இது எல்லாத்தையுமே வந்து படிக்கும்போது எண்ணற்ற கதவுகள் திறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் படிக்கிற விஷயங்கிறது அருகிட்டே வருது. செய்தித்தாளை படிக்கிறக்கே மயங்குறாங்க. எல்லாத்தையும் செல்லிலேயே பார்க்கணும், எல்லாத்தையும் சீக்கிரமா வேக வேகமா வாழ்க்கையை வாழ்ந்து வேக வேகமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட அந்த வேகம் இல்லாம நின்று நிதானமா இருக்கணும்னா புத்தகங்கள் படிக்கணும். புத்தகங்களை மெதுவா புரட்டி படிக்கும் போது நம் வாழ்க்கையே புத்தகங்கள் புரட்டி போடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது புத்தகங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை விதைச்சது புத்தகங்கள். மாயாஜாலம்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரோண்டர் பயன் எழுது ரோண்டா பயன் அவங்க எழுதுனது. அந்த புத்தகமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இதெல்லாம் எதுக்கு ரெஃபரன்ஸா சொல்றேன்னா, பேராசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட புத்தகங்களை அறிமுகப்படுத்தணுங்கிற நல்லெண்ணத்தோடவும் இதை நான் இங்க பதிவு பண்றேன். ஸோ மறுபடியும் என்னோட விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். இரணியன் ஒரு படத்துல வந்து நான் முதல்ல பணியாற்றினேன். அந்த படமே வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல படம். அது வாழ்ந்த விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு வாழ்ந்த ஒருத்தரை பத்தின கதை தான் அந்த இரணியன்கிற படம். அந்த கதையை அந்த படத்தோட ஆசிரியர் வந்து கதாசிரியர் வந்து சொன்னப்போ அப்படியே கலங்கிட்டோம் எல்லாருமே கேட்டு. அது அப்படியே திரையில வரணும்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி மனப்பான்மை இருக்கணும். அப்படிப்பட்ட புரட்சி மனப்பான்மை வந்து ஆரம்பத்திலிருந்தே எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு கடத்தணுங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல வசனங்கள்ல அந்த படங்கள்ல பங்களிப்பு செய்யறதுக்கு திரு வின்சென்ட் செல்வா அவர்கள் உதவி செஞ்சாரு. எவ்வளவோ விஷயங்கள் அந்த படத்துல எழுத முடிஞ்சது. அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் திரு சரண் சார் அவர்கள் வந்து அங்கிருந்து, ஏன்னா அவர் வந்து எடுத்தோடனே சொந்தம் அப்படிங்கறதுக்காக சேர்த்திக்க கூடாதுன்னு நினைச்சு வெளியில நான் பணியாற்றி அனுபவங்களை பெற்று வரணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சேர்த்துக்கிட்டாரு. அவரை ஒரு மினி பாலச்சந்திரனே சொல்லலாம். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ தீவிரமா காட்சிகளை அமைப்பாரு. அவரோட கைகள் வந்து அத்தனை அழகா ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்றதுல வேலைகள் செய்யும். அந்த எழுத்து, அவர் எழுதுற வேகம், அந்த வசனம் எழுதுற ஒரு தீவிரம், இதெல்லாமே வந்து எனக்குள்ள ஊறிடுச்சு. அவ்வளவு அழகா வசனங்கள் எழுதி, அந்த சரண் சார் படங்கள்ல பாத்தீங்கன்னா வசனங்கள் அவ்வளவு அழுத்தமா ஆழமா இருக்கும். அவ்வளவு சீரியஸா பிலிம் மேக்கிங்க நேசிச்சு பண்ற ஒரு மனிதர். அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் அவர் உள்ளுக்குள்ள அவர் அப்படியே எனக்கு இறங்கிட்டார். ஸோ அந்த ஸ்பான்டேனியஸா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி எழுதுறது, திரைக்கதையை எப்படி அமைக்கிறது, இப்படிப்பட்ட பாடத்தை அதெல்லாமே கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு சூழல்ல படங்கள்
எடுக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த அனுபவமோ எதுவுமே இல்லாம, புத்தக வாசிப்பு இல்லாம, மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அந்த படம் எந்த விதமான அழுத்தத்தையும் ஒரு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த தவறுது. ஒரு பாதிப்பை மக்கள் மனதில் நம்ம ஏற்படுத்தணும்னா, நமக்கு அதற்குரிய ஆழமான ஒரு அறிவு வேணும். அது புத்தகங்கள் மூலமா மட்டும் இல்ல. இந்த மாதிரி பல லாங்குவேஜ் படங்களை பார்க்கறது மூலமா அதை நம்ம உணர்வுபூர்வமா உணர்ந்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட சரண் சார் கூட சேர்ந்து நான் அல்லி அர்ஜுனா, ஜெமினி, ஜே வசூல் ராஜா, அட்டகாசம், இதய திருடன், வட்டாரம் போன்ற படங்கள்லையும், அப்புறம் எதிர்நீச்சல் புகழ் மாரிமுத்து அவர்கள் ஒரு நடிகராக தான் அவர் உங்களுக்கு எல்லாம் அறிமுகமாக இருப்பாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த தலைசிறந்த இயக்குனர், தளராத இயக்குனர். இரவு 2 மணி 3 மணி ஆனாலும் அசராம ஒரு ஆளா நின்று படம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்குனர். என்ன ஒண்ணு, அவரால் திரைப்படங்கள்ல இயக்குனரா ஜெயிக்க முடியல. ஆனா ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அவரு. அவர் கூட வந்து இணை இயக்குனரா ஒரு படத்துலையும், அதுக்கப்புறம் ரஜினியை வச்சு படம் எடுத்த வேட்டையன் படம் எடுத்த திரு தாசே ஞானவேல், அவரு ஏகப்பட்ட அனுபவசாலி. அவரும் ஆனந்த விகடன்ல பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்து நிறைய கிட்டத்தட்ட அகரம் அமைப்புக்கு விதை போட்டதே அவர் தான் சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா கூட சேர்ந்து, அவர் கூட சேர்ந்து அவரோட முதல் படமான கூட்டத்தில் ஒருத்தன் அதுல பணிபுரிஞ்சேன். அதுல ஒரு சின்ன பாத்திரத்தில் நடிக்கவும் செஞ்சேன். இப்படி பல விஷயங்கள்ல வந்து இந்த அனுபவங்களை தாண்டி வந்திருக்கேன். இந்த பெரிய திரை அப்படிங்கிறது நான் பணியாற்றின வரைக்கும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தீவிரமான மனப்பான்மையோட, ஒரு நம்மளால சாதிக்க முடியுங்கிற நினைப்போட, நம்ம ஒரு அதாவது வெறியோட தான் இருக்கணும். 24 மணி நேரம் அந்த வெறி தனக்குள்ள ஊறி இருக்கணும். ஒரு தடவை திரு பாலு மகேந்திரா அவர்களை பர்சனலா சந்திக்கக்கூடிய நேரம் அமைஞ்சப்போ அவர் சொன்னாரு, திரைப்படத்தை நம்ம வந்து கையாளும் போது எப்படிப்பட்ட வெறி இருக்கணும்னா, நம்ம கையில ஒரு வெட்டுக்காயம் விழுந்துருச்சுன்னா அந்த காயத்தை நோக்கி தான் நம்ம உடலோட அத்தனை செல்களும் வந்து பணியாற்றிட்டு இருக்கும். எப்படியாவது அந்த காயத்தை கட்டுப்படுத்தணும், ரத்தத்தை கட்டுப்படுத்தணும்னு உடம்போட அத்தனை உறுப்புகளும் சகல அவயங்களும் அதை நிறுத்துறதுக்கு வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு உடம்புல கத்தில வெட்டுப்பட்டு காயம் போயிட்டு இருந்தா எப்படி ஒரு தீவிரம் இருக்கும் நம்ம கிட்ட, அதை நிறுத்தணும். அப்படிப்பட்ட தீவிர மனப்பான்மை ஒரு படத்தை உருவாக்குறதுல இருந்தா மட்டும்தான் நம்ம சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் சொன்னாரு. அது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட தீவிரம் படத்தில் இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஒரு சாதாரணமா நம்ம பார்த்துட்டு ஜாலியா கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு வர்ற ஒரு படத்துக்கு அப்படி உழைப்பும் அப்படி முனைப்பும் தேவையான்னு. ஆனா படத்தை சாதாரணமா நினைக்க கூடாது. படம் என்பது ஒரு வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயம். படத்தில் இருக்கக்கூடிய நல்ல, அதாவது நான் சொல்றது சாதாரணமா கமர்ஷியல் படங்களை மட்டும் சொல்ல. உதாரணத்துக்கு மகேந்திரன் சார் இங்க எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய பிலிம் மேக்கர். சத்யஜித் ரே எடுத்துக்கிட்டா அவரோட படங்கள் மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த அவரோட படங்கள்ல நீங்க பார்க்கும்போது அந்த கேரக்டர்கள், அதுக்காக அவர் மெனக்கெட்ட விதம், உண்மையா உருவாக்கி திரையில அவர் நடக்க விட்டுருப்பார் அந்த கேரக்டர்களை. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிடி, அதுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம், இறங்கிடுவோம். அந்த கேரக்டர் அழுகும் போது நம்மளும் அழுவோம். ஒரு இருட்டறையில உங்களை உட்கார வச்சா எவ்வளவு நேரம் உங்களால உட்கார முடியும்? மேக்சிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரலாம். ஆனா அந்த திரைப்படம் உங்களை 2.5 மணி நேரத்துக்கு கட்டி போட்டு உங்களை பார்க்க வைக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை விட இன்னும் போட்டி சின்ன திரையில் இருக்கு. படத்திலாவது நீங்க டிக்கெட் வாங்கி அதை கிளம்பி போய் மெனக்கெட்டு அங்க போய் உள்ள உட்காந்துறீங்க, வேற வழியில பார்த்தே ஆகணும். ஆனா சின்ன திரையில உங்க கையில ரிமோட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரிமோட் மூலமா நீங்க நினைச்சா ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை உடனடியா மாத்திரலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு தொடர் 1000 எபிசோடுகள் போகுது, 1500 எபிசோடுகள் போகுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மிகப்பெரிய குடுப்பினை இருந்தால்தான் நடக்கும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குடுப்பினையை ஆண்டவன் 3வது முறையா கொடுத்திருக்கான். அதாவது நான் எழுதின யாரடி நீ மோகினி 1250 எபிசோடுகள் போச்சு. அதுக்கப்புறம் கலர்ஸ் தொலைக்காட்சியில் எழுதின இதயத்தை திருடாத என்ற தொடர் 1000 எபிசோடுகள் போச்சு. அதுக்கப்புறம் இப்ப எழுதிட்டு இருக்கிற நினைத்தாலே இனிக்கும் ஜி தமிழ் வரலாற்றுல ஆல்மோஸ்ட் அதுதான் மிக அதிகமான எபிசோடுகள் போனதா பதிவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் போயிட்டு இருக்கு. செம்பருத்தி தான் 1430 எபிசோட் போயிருக்கு. இது அதை தாண்டி போச்சுன்னா 1500 டச் பண்ணிச்சுன்னா ஜி தமிழ் வரலாற்றுல ஒரு பெரிய மைல்கல்லாம் அமைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நினைத்தால் இனிக்கும் எல்லாமே 5 வருஷம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்குறான். அது எப்படி நடக்குது? இயற்கை கொடுக்கிற அந்த விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம கொண்டாடணும். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற விஷயங்களை கொண்டாட தெரியணும்.
அதை நேசிக்க தெரியணும். இல்லையே இல்லையேன்னு சொல்லி மற்றவங்க கூட போட்டி போடுறதை விட நாம் நம்முடன் போட்டி போடணும் அப்படிங்கிற விஷயங்களை புத்தகங்கள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் நான் கத்துக்கிட்டேன். இந்த பெரிய திரை சின்ன திரையில இருக்கிற கதைகள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படின்னா மனிதர்களோட உணர்வுகள்ங்கிறது ஒண்ணுதான். எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்துக்கும் எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்கு. அம்மா, அப்பா, தம்பி, தங்கைங்கிற அந்த விஷயங்கள் எங்கனாலும் அது மாறவே மாறாது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி இப்படிதான் வருது. ஸோ இது வந்து மாறவே மாறாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இதுல வந்து முதல் மரியாதை அப்படிங்கிற படமும் சின்ன கவுண்டர்ங்கிற படத்தையும் பார்ப்பீங்க. இந்த 2 படத்தையும் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது கதை ரெண்டுமே ஒன்றுதான். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் வேற. இரண்டுக்குமே கதாசிரியர் ஒரே கதாசிரியர். இப்படி பேச போனா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு கதை பண்றது, காட்சிகள் அமைக்கிறது, வசனங்களை பயன்படுத்துறது, அதுதான் சின்ன சின்ன யுக்திகள். இந்த யுக்திகள் கை வந்தது வந்து இந்த அனுபவம். இத்தனை நாள் பணியாற்றின அந்த அனுபவம் வந்து அத்தனை விஷயங்களை நமக்கு வரமா கொடுக்குது. ஸோ என்னன்னா எந்த துறையில் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட அந்த ஒரு முனைப்பான ஒரு விஷயத்தோட ஒர்க் பண்ணும்போது அர்ப்பணிப்பு உணர்வு விழிப்புணர்வோட நம்ம இருக்கும்போது இயற்கை சகலத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து பேராசிரியர்களுக்கு நான் இதை வந்து நினைவுறுத்தணும்னோ சொல்லணும்னோ அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்கள் மாணவ செல்வங்களுக்கு அதை நீங்க கடத்தணும் அப்படிங்கிறத நான் மனசார இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு இதுல கூட சொல்லுவாங்க, உலகத்துல வச்சு 7 கதைக்கற்கள் தான் இருக்கு, அந்த கதைக்கற்கள் தான் வந்து மாறி மாறி பயணிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது அப்படிதான். அதே மாதிரி எப்படி பெரிய திரையில் கதைகள் உருவாகி வெற்றி நடை போட்டுச்சோ அதே மாதிரி சின்ன திரையிலும் பல தொடர்கள் வந்து பல நேரங்கள்ல வெற்றி கொடி நாட்டிருக்கு. உதாரணத்துக்கு கதை நேரம்னு பாலுமகேந்திரா சார் எழுதுனது, அதுல வந்து மிகச்சிறந்த கதைகளை எடுத்துக்கிட்டு அவர் திரைக்கதையா உருவாக்கி அதை வந்து நாடகங்களா கொடுத்தாரு. அவ்வளவு தரமான விஷயமா இருக்கும் அது. அதுல நடித்த கலைஞர்கள், அதுல இருந்த டெக்னீஷியன் அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேபி சார் அவர் படம் எடுக்கும் போது எந்த வித சமரசமும் செஞ்சுக்காம படம் எடுப்பாரு. அதே மாதிரிதான் தொலைக்காட்சி நெடுந்தொடர்களையும் கையாண்டார். அவரோட பல தொடர்கள், உதாரணத்துக்கு கையளவு மனசு, ரயில் சிநேகம், இதெல்லாம் பார்த்தா படமாட்டு இருக்கும். அவ்வளோ ஆழமா அழுத்தமா நமக்கு இன்னும் அந்த ராகங்களும் அந்த அவர் போட்டிருந்த பாட்டுகள் எல்லாமே மனசில் இருக்கும். அந்த மாதிரி மெட்டியோலி, சித்தி, மர்மதேசம் போன்ற படங்கள், அதே மாதிரி சமீபத்தில் இறந்து போன திரு மாரிமுத்து அவர்கள் நடிச்ச எதிர்நீச்சல், இதெல்லாம் மக்கள் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஆனா நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த தொடர்கள் என்ன செய்யுது, வெறும் கமர்ஷியல் நோக்கத்தோட மக்களோட வாழ்க்கையில வந்து பல தவறுகளை விதைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பல தவறுகள் அது விதைக்கிறது இல்லை. ஒரு விஷயத்த நீங்க அங்க தவறுன்னு உணரும் போது அந்த தவறை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யாம இருக்கணும். அதுல ஒரு வில்லி கேரக்டர் வந்து ஒரு தவறு பண்ணுது, ஒரு வீட்டுக்குள்ள வந்து கலகத்தை உருவாக்குது, எண்ணெயை ஊத்தி கீழே உள்ள வைக்கிறாங்கன்னா அதை பார்த்து சிரிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நடக்குமா, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் தப்ப விதைக்கிறாங்கன்னு. ஆனா அந்த கேரக்டர் கடைசியில ஜெயிக்காது, நியாயம்தான் ஜெயிக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. அதை தான் அந்த தொடர்கள் நிலைநிறுத்தும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, படங்கள் ஆகட்டும் இதுவாகட்டும். ஏன்னா ஒரு படம்ங்கிறது நம்ம கட்டுப்பட்டு உள்ள இருட்டறையில உட்கார்ந்து போய் பார்க்குறோம், இது பண்றோம், அந்த 2.5 மணி நேரம் நமக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனா தொலைக்காட்சியில இருக்கிற அந்த இது வந்து சுதந்திரம் வந்து டப் டப் டப்னு சேனலை மாத்திடுவாங்க நல்லா இல்லைன்னா. ஸோ மக்களுக்கு பிடித்த மாதிரியான காட்சிகளையும் அமைக்கணும், அதே நேரத்துல அவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் உள்ளுக்குள்ள சின்னதா இன்ஜெக்ட் பண்ணணும். இந்த விஷயத்தை தான் செய்யறதுக்கு நாங்க ஒரு முனைப்போட இருக்கோம். என்னன்னா சமீப காலங்களில் பார்த்தா ஒரு மலையாள சினிமாக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. மலையாள சினிமாக்கள் வந்து சமீபத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரொம்ப புதுசான தாட்ஸ், மிகப்பெரிய சினிமாக்கள். இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ங்கிற படம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குற படங்களா அது உருவாகிருக்கு. சமீபத்தில் இன்னொரு படம் கூட, மோகன்லால் படம், அது டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. ஆனா மகன் இறந்து போய் அந்த பாடியை அவரே எடுத்துட்டு போயிட்டு ஒரு தெரியாம புதைக்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். இதெல்லாம் நடந்த விஷயங்களை நிஜமாவே அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த கதைகளை கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கதைகள் வந்து நாவல்களா எழுதப்பட்டது.
அவற்றை வந்து படமாக்கியிருக்காங்க. இது எல்லாமே அவ்வளோ நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி தான் சின்ன திரையில பார்த்தீங்கன்னாலும், ஒரு தொடர நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப முனைப்பா. திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். அடுத்ததுக்கு தாவலான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு போவாங்க. அங்க பார்த்தா இத விட ஒரு சிறப்பான ஒரு காட்சி போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்படியே லயிச்சு அதுல போயிடுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சின்ன அதுக்குள்ள ஒரு டிஆர்பி கேமு அது இதுன்னு இருக்கு. ஏன்னா, ஒரு தொடர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்த தொடருக்கு போயிட்டீங்கன்னா, மறுபடியும் திரும்பி உள்ள வர்றீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அது கணக்கெடுப்பு இருக்கு. ஸோ இந்த டிஆர்பி அதன் மூலமா வச்சு தான் தொலைக்காட்சிகளுக்கு விளம்பரம் கிடைக்குது. ஸோ எந்த தொடர் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு போட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கும். திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அட்லீஸ்ட் அவங்களுக்கு புகழ் வந்து கொஞ்ச நாளைக்காவது இருக்கும். இது வந்து புகழ் வந்து வியாழன் டு வியாழன் மட்டும் தான் இருக்கும் ஒரு ரைட்டருக்கோ அல்லது சம்மந்தப்பட்டவங்களுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டிஆர்பி வரும்போது நம்ம வெற்றி வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி வெற்றிகளும் வாய்ப்புகளும் ஒருத்தருக்கு 30 நிமிஷம் தான் அந்த புகழே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மக்கள் தொகை அதிகமாயிடும், அவ்வளவு தூரம் வந்து போட்டிகள் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கிற சமீப கால இயக்குனர்களை பார்க்கும்போது ஒரு வாசிப்பு நிறைந்த இயக்குனர்களா இவரை சொல்லலாம். வெற்றிமாறன், மிஷ்கின், பா ரஞ்சித், ராஜமுருகன் இவங்க எல்லாமே தீவிர வாசிப்பாளர்கள். அவர் விசாரணைன்னு ஒரு படம் வந்து ஒரு புத்தகத்துல இருந்தா எடுத்து எழுதினாரு, விடுதலை. அதையும் வந்து ஒரு புத்தகத்தின் மூலமா இன்ஸ்பயர் ஆகி எழுதினாரு. அதுக்கு முன்னால வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணமா இருந்தது திரு இயக்குனர்களுக்கெல்லாம் இயக்குனர் அவர் வந்து மகேந்திரன் சார். மகேந்திரன் சாரோட படங்கள்ல மறக்க முடியாதது வந்து உதிரிப்பூக்கள். அந்த உதிரிப்பூக்கள் படத்துல அவர் வந்து ஒரு சின்ன ஒரு லைனை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு படமா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அந்த படத்துல இறுதியில விஜயன் இறந்து போன திரு விஜயன் அவர்கள் வந்து ஒரு வசனத்தை சொல்லுவார். அவர் வந்து மிகப்பெரிய வில்லன். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவரையும் பார்த்து என்ன மாதிரியே உங்க அத்தனை பேரையும் நான் மாத்திட்டேன், அதான் நான் பண்ண வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு, ஒருத்தனோட சாவை வேடிக்கை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் நிக்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ள இறங்கி இறந்து போவார். அந்த காட்சியை வந்து நமக்குள்ள மனதுக்குள்ள ஆழ் மனதுக்குள் மிகப்பெரிய அழுகையும் கதறலையும் உருவாக்கும். ஒரு மனுஷன் இறந்து போறத அந்த வழிய எல்லாரும் அப்படியே அமைதியா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வில்லன் அவர். இன்றைய தலைமுறை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க. டக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க. ஏன் சக மனிதனின் நேசிக்கிற அந்த எண்ணம் எங்க காணாம போச்சு, எங்க தொலைஞ்சு போச்சு? அதை ஏன் வளர்த்தெடுக்கல? அதை இன்றைய தலைமுறை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியத்தை பேராசிரியர் பெருமக்கள் வந்து உணரணும், அவங்களுக்கு உணர்த்தணும், கடத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா பேராசிரியர் பணிங்கிறது மிகப்பெரிய ஒரு அறப்பணி. அதை செய்யும்போது நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பேராசிரியர்கள் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லி நேச்சரோட மிக அழகாக மாணவர்களை வழிநடத்துறீங்க. ஐயா இப்போ வந்து என்னோட மகளை பத்தி குறிப்பிடும்போது கூட ஒரு சிநேகிதியின் மனோபாவத்தோட பத்தி குறிப்பிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு இதா வந்து பழகுறீங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சு போறது இல்லை, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. கத்துக்கிற நேரத்துல பல விஷயங்களை தன்முனைப்போட கத்துக்கணும். இன்னும் பல மொழிகள், பல விஷயங்கள், பல படங்கள், இன்னும் எல்லா நேரமும் அப்துல் கலாம் சொன்னது போல கனவு கனவு கண்டுட்டே இருக்கணும். கனவு என்பது வந்து நம்ம உன்னை தூங்க விடாமல் பண்ணுவதுன்னு சொன்னார்ல, அதுதான் மிகச்சிறந்த கனவு. கனவு வந்து நம்மள வாழ்க்கைய துரத்தி சாதிச்சு எதையாவது செய்யணுங்கிற அந்த வெறி கொண்ட மனப்பான்மை வந்து மக்களுக்கு வளரும். அப்புறம் எல்லா விஷயங்கள்லையும் வந்து நான் பேச நினைக்கிறது என்னன்னா, ஒரு பேரன்பு வேணும். சக மனிதர்கள் மேல எல்லாத்து மேலேயும் ஒரு பேரன்பு வேணும். எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும்தான் வாழ தகுதியானது. 5 அறிவு படித்த மனிதர்களுக்கு 6 அறிவு படித்த மனிதர்கள் தான் வாழணும். 5 அறிவு படித்த விலங்குகளுக்கு வந்து சமீபத்தில் நடந்த நாய்களை பற்றிய ஒரு பெரிய இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் அந்த மனப்பான்மை மனிதனுக்கு வருதுன்னா, சக உயிர்கள் மேல நேசிப்பு குறையுது. நம்ம மட்டுமே வாழணும், நம்ம மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பு குறைந்து நம்மளோட பேரன்பை வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிற இதை வந்து அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னார் அந்த வள்ளுவர். அந்த அன்பை நீ காண்பிக்கும் போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து விட்டுள் எல்லாம் தலைங்கிறத வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்படி வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம அனுபவிச்சு பார்க்கும்போது, தமிழை உணர்ந்து படிக்கும் போது, இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கும் போது
பல உயிர்களை நம்மளால வந்து நேசிக்க முடியும். அந்த உயிர்களை நேசிச்சு இப்படி வந்து நிறைய புத்தகங்களை வாசிச்சு திரைப்படங்கள் பண்ணும்போது அதுல வந்து ஒரு ஆழமும் அர்த்தமும் இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி ஒரு பெரிய உதாரணமா சமீபத்துல கூட ஒரு இதை படிச்சிருந்தேன். திரு இறந்த அமரர் வாடி அவர்கள் வந்து ஒரு இதுல வந்து ஒன்ன பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பயங்கரமா போராடி இருக்காரு. இங்க வந்து நம்ம ஊரை விட்டே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல முடிவு பண்ணிட்டாரு. தோல்வி 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 மேல தோல்வி, இதுக்கு மேல நம்ம இங்கிருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைச்சு ஊரை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கவிஞர் கண்ணதாசன் எழுதி ஒரு பாடலை கேட்கிறாரு. அந்த பாடல் வரிகளை நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, இந்த கேள்விகளை வந்து கேட்கிறான் கவிஞன். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும். இந்த இதயம் தாங்கும் இருதயம்ங்கிறது வந்துட்டா எல்லாத்தையும் வென்றெடுத்துடலாம் அப்படிங்கிறத மிக அழகா அதுல கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எப்பேற்பட்ட வரிகள், வைர வரிகள். இதை கேட்டு வாலி அவர்கள் இங்கேயே இருந்துட்டார். இங்கேயே இருந்து கொண்டு மீண்டும் பல்வேறு பாடல்களை கொடுத்து சினிமா பணிபுரிந்தார். இப்போ ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பாடல் ஏற்படுத்திய பாதிப்பு என்பது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட பாதிப்பை சினிமாவால் ஏற்படுத்த முடியும். நல்ல படங்களை உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. சின்னத்திரை கதைகள் கூட வந்து நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுல வந்து சில சூழ்நிலைகளை விதிச்சிருக்கு. ஆனாலும் திரைப்படங்கள்ங்கிறது வந்து இன்னும் ஆழமான பாதிப்பை மக்கள் மனதுல உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சில படங்களை இங்க நான் ரெஃபர் பண்ணி பேச விரும்புறேன். நான் அதை வந்து நேரடியா இதுல வந்து திரைப்பட விழாக்கள்ல பார்த்துருக்கேன். உதாரணமா நான் அந்த படங்களை வந்து சொல்றேன். பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு ஒரு படம். இப்போ அது கூட இல்லை, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிற ஒரு படத்தை பத்தி நான் இங்க சொல்லணும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறத அந்த படம் என்ன கதைன்னா, போர் சூழல்ல ஒரு தகப்பன் தன் குழந்தைய அந்த போர் சூழல் நடுவுல அந்த குழந்தைய வச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தை கேட்குது, இது என்னப்பாங்கும் போது, இதெல்லாம் ஒரு கேமு, இந்த கேமை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா விளையாண்டா நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தருவாங்கடா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அவன் சொல்றான் அப்பா. அந்த குழந்தையும் நினைச்சிட்டு இது பண்ணுது. அவங்க அவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க, சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குறாங்க. இந்த குழந்தை எல்லாத்தையுமே கேமா நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த அப்பா எல்லாத்தையுமே கடந்து வர்றாரு. ஒரு கட்டத்துல அந்த அப்பாவை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. கொல்றதுக்காக கூட்டிட்டு போகும்போது, நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லி அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு, அப்பா திரும்பி வந்தாலும் வருவேன், இல்லைனா இல்லை, நீ நல்லா இருக்கணும்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு, உனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, என்னப்பா கிஃப்ட் கிடைக்குன்னா ஒரு பெரிய டேங்கி கூட கிடைக்கும், மிலிட்டரி டேங்கி கூடன்னு சொல்லிட்டு போவான். அவங்க அப்பா சுட்டு கொல்லப்படுறான் ஒரு இடத்துல. இந்த குழந்தை வருது, ஒரு ராணுவ டாங்கி தன்னை எதிரிலே வர்றது, அந்த குழந்தை கைதட்டி சிரிக்குது, தனக்கான கிஃப்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இப்படிப்பட்ட அழுத்தமான போர்க்கால சூழ்நிலையை கூட ஒரு குழந்தை மனதில் வந்து சாதாரணமா பதிவை, ஒரு விளையாட்டா பதிய வைக்கலாங்கிற ஒரு விஷயத்த, மிகப்பெரிய விஷயத்த அந்த படம் பேசியிருக்கும். இப்படி எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஷின்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம். அந்த ஷின்லர்ஸ் லிஸ்ட்ங்கிறது யூதர்களை ஹிட்லர் கொன்னுட்டு இருக்கும்போது, ஷின்லர்னு ஒரு தொழில் அதிபர், அவர் வந்து தன்னோட பழக்க வழக்கத்தினால அங்க போய் ஜெர்மனியில் இருக்கிற நாஜிகள் கூட வந்து பழகிட்டு ஒவ்வொருத்தரா மீட் எடுக்கிறார். அவங்கள மீட் எடுத்து அவங்கள கொண்டு வந்து இஸ்ரேல்ங்கிற ஒரு தனி நாடு அமைக்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு பெரிய ஒரு குரூப்பாவே வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் தான், இல்லைன்னா அந்த யூதர்கள்ங்கிற இனமே இல்லாம போயிருக்கும். அவங்கள மீட் எடுத்து இந்த ஆள் கொண்டு வர்றாரு. அந்த படத்துல அந்த கேரக்டர் கடைசியில பேசும், நான் ஒரு தங்க பல் கட்டியிருக்கேன், அந்த தங்கத்தை வித்திருந்தா இன்னொரு யூதனை நான் வாங்கியிருக்க முடியும்னு சொல்லி கதருவான். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. லட்சுமி மிட்டல்ங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து தினமும் ஒரு படம் பார்ப்பேன், நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்ப்பேன், அந்த படங்கள் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும், வாழ்க்கையை நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை படங்கள் வந்து எனக்கு கடந்து வர கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது படங்கள்ங்கிறது சாதாரணமாக நினைக்கும் போது தான்
அது வந்து வெறும் திரைப்படமா நம்ம கடந்து போறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இதே போல ஃபாரஸ்ட் கம்ப்ங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். ஒருத்தன் வந்து பேரலைஸ் ஆகி உட்கார்ந்தவன் ஒரு கட்டத்துல தன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையால அந்த தடைகளை உடைச்சிட்டு மரத்தன் ஓடுவான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அந்த படம் வந்து ஃபாரஸ்ட் கம்ப்ங்கிற படம். இன்னொரு படம், அந்த படத்தை பேசுறதை விட அந்த படத்தை கிரியேட் பண்ண இவரை பத்தி அந்த ஃபிலிம் மேக்கரை பத்தி நான் நிறைய பேசணும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படிங்கிற ஒரு நடிகர். அவர் வந்து படங்கள் இயக்கியிருக்காரு, படம் கதை எழுதியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. தன்னுடைய 80வது வயதில் மில்லியன் டாலர் பேபிங்கிற ஒரு படத்தை அவர் உருவாக்கினார். ஒரு வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அவ ஏன் வெயிட்ரஸா ஒர்க் பண்ண போறான்னா, அவ குத்துச்சண்டை பயிற்சியில வந்து பெருசா வரணும் அப்படின்னு நினைச்சு, அந்த குத்துச்சண்டை பயிற்சியில அவ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன இதுல கடைக்கு வேலைக்கு போவா. அவ கால்கள்ல அந்த ரிதம் இருந்துட்டே இருக்கும். இப்படி நம் மனதுக்குள் நம்மோட குறிக்கோள் எங்கேயே இருந்தாலும் அந்த குறிக்கோளை அதை நோக்கி நம்ம பயணப்பட்டே இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்குள்ள தீ மாறி அந்த எண்ணம் எரிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற அந்த படமா அது அமைஞ்சது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, 80 வயதுல ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்கி ஆஸ்கர் அவார்டு வின் பண்றாரு. வயது சாதிப்பதற்கு தடையே அல்ல. எப்படிப்பட்ட இதுவா இருந்தாலும் அதை சாதிக்க முடியும். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அதாவது திரைப்பட பணிங்கிறது இரவு பகல் பாராம உழைக்கிற பணி. எனக்கெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா கூட நான் உட்காந்து ஒரு இடத்துல டைலாக் வந்து நான் வந்து ஆக்சுவலா எழுத மாட்டேன், வாய்ஸ் தான் போடுவேன். அந்த இடத்துல உட்காந்து வாய்ஸ் போட்டுருப்பேன். அங்க வந்து சப்போஸ் கார்ல போனா கூட வந்து நான் உட்காந்து வாய்ஸ் போட்டு வருவேன். அப்ப வந்து இந்த குடும்ப சூழ்நிலை வந்து அதை மிக அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டாங்க. என் மனைவி, என் குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா ஒவ்வொரு எப்பேற்பட்ட முதல்ல வந்து வெட்டிங் டே அன்னைக்கே கூட இருந்தது இல்லை. என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது நான் அவங்க கூட இல்லை, செக்கப்புக்கு கூட்டிட்டு போனதில்லை. ஆனா இன்னைக்கு நேத்து பார்த்துருப்பீங்க, இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழால அவர் வந்து என்னோட பர்சனல் விஷயங்களை நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கறது பதிவு பண்ணியிருந்தாரு. நம்ம வந்து ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வரணும்னா நிச்சயமா அது மாதிரியான சின்ன சின்ன தியாகங்களை செஞ்சுதான் தீரணும். நம்ம தியாகம் பண்றது பெருசு இல்லை, பண்ணிக்கலாம். அது உணர்ந்து அதுக்குரிய பக்குவம் இருந்தா பண்ண முடியும். ஆனா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அந்த தியாகத்தை பண்றாங்க, மனைவி நம்ம அந்த தியாகத்தை புரிஞ்சுட்டு பண்றாங்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் என்னோட குடும்பம் வந்து எனக்கு உறுதுணையா இருந்தது. அவங்கள இந்த இடத்துல நான் நன்றியோட நினைவு கூறுறேன். நல்ல படங்களை நீங்க பார்த்து மாணவர்களுக்கும் வந்து அதை பரிந்துரைக்கணும். நல்ல புத்தகங்கள் வந்து அவங்களுக்கு பரிந்துரைக்கணும். வெறும் ஏட்டு சுரக்காயா அந்த படிப்பு இருந்துடக்கூடாது. படிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில பயன்படக்கூடிய வகையில் அவங்க வாழ்க்கையை சீர்தூக்கி சீரமைக்க வேண்டிய வகையில் அவங்க இது வந்து இருக்கணும். அதுக்கு வந்து இப்படிப்பட்ட படங்கள் உதவி செய்யும். அந்த படங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறதோட மட்டும் இது வந்து ஒரு வகுப்பாகவே நீங்க வந்து கல்லூரியில் வைக்கலாம். சிறந்த திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அது வந்து எப்படி வந்து ஸ்கூல்கள்ல லைப்ரரின்னு ஒரு இது இருக்கும், அந்த லைப்ரரி இதை வந்து கடன் வாங்கிடுவாங்க. அந்த பீரியடை என்னோட இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது கடன் வாங்கிடுவாங்க. பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும், அதை யாராவது கடன் வாங்கி வந்து அவங்க கிளாஸை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம திரைப்படங்களை மாணவர்களை பார்க்க வைக்கணும். நல்ல திரைப்படங்களை நான் சொல்றது கைதட்டி விசில் அடிச்சுட்டு வர்ற கமர்ஷியல் படங்கள் அல்ல, நல்ல திரைப்படங்களுக்கு அவங்கள வந்து ரசிகர்களாக்கி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி சின்னத்திரை இது வந்து இப்போ வரைக்கும் அதை பத்தியும் நான் பேசினேன். சின்னத்திரையில வந்து முதல்ல எனக்கு வந்து வாய்ப்புங்கிறது வந்து ஜீ தமிழ்ல தான் கொடுத்தாங்க, யாரடி மோகினியில. அது வந்து என்னுடைய தம்பி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ரைட்டர் திரு பொன் பார்த்திபன் அவர்கள், அவர் தான் வந்து அங்க முதல்ல எழுதுறதுக்குன்னு போனப்போ என்னை கூட்டிட்டு போய் அங்க அறிமுகப்படுத்தினாரு. டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற ஒரு தொடர் அங்க எழுதிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு வந்து போய் சில விஷயங்களை நான் எழுதி காண்பிக்கும் போது அவங்க ரசிச்சு நீங்களும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என் தம்பி வந்து இப்போ பெரிய திரையில எழுத்தாளராக இருக்காரு. நிறைய படைப்புகள் வந்து நீங்க பார்த்ததுதான், ரசிச்சதுதான். நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும், உப்பு கருவாடு, அப்புறம் இப்போ வந்து இரும்பு திரை, ஹீரோ, இப்போ சமீபத்தில் வந்த சர்தார், மாஸ்டர் முதலிய படங்களை வந்து அவரோட ரைட்டரா அவரோட பங்களிப்பு. ஸோ அவர் வந்து பெரிய திரையிலும் நான் சின்ன திரையிலும் எழுதிட்டு இருக்கோம். இப்போ உங்களை போல நல்ல உள்ளங்கள் எல்லாத்தோட ஆதரவாலையும் அன்பாலையும் தான் வந்து இந்த இடத்துல இருந்து எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள்லாம் வந்து என்னோட அனுபவத்திலையும் அறிவிலையும் படிப்புலையும்
அதிகமா இருப்பீங்க. ஆனா இந்த இடத்துக்கு ஆண்டவன் உட்கார வச்சு உங்க முன்னால பேச வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த எழுத்து பணி வந்து கொடுத்த வரமா தான் அதை நான் நினைக்கிறேன். ஸோ இருப்பதை நம்ம கொண்டாடுறதுக்கும் நம்மோட நாம் போட்டி போடுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களோட நம்ம போட்டி போடாம கம்பேர் பண்ணாம நம்மை நாம் ஜெயிக்க கற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் உணரணும். அந்த அப்படிப்பட்ட எண்ணத்தை வந்து பேராசிரியர் பெருமக்கள் விதிக்கணும். அதே மாதிரி நல்ல புத்தகங்கள், நல்ல படங்கள், நல்ல விஷயங்களை அவங்க கையாளுறதுக்கும் அதை அதை வந்து அவங்க எப்பவுமே வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கும் வந்து பேராசிரியர் பெருமக்கள் வந்து அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி இருக்கணும். அதே மாதிரி அந்த பேரன்போடு சக மனிதனை நேசிக்கிற அந்த பண்பை அவர்கள் வளர்த்து கொள்ளும் அறிவை, ஆழமான அறிவை வந்து நீங்க விதைக்கணும் அப்படிங்கிற சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த ஐயா ரமேஷ் ஐயா முடிச்சுக்கலாங்களா? இந்த மிக நல்ல வாய்ப்பை வழங்கின திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியை உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய பணிகளை பற்றியும் அதே நேரத்துல இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதையும் சொல்லி எங்களுக்கும் சொல்லி இருக்கிறீங்க. இல்ல இல்ல, அது ஒரு எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன். தெரியும் ஐயாக்கு. அதுக்காக தாங்க ஐயா இங்க அரங்கம் அமைச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்க சொன்னதுல நிறைய உண்மைகள் இருக்கு. எல்லோரும் பேசின பிறகு நான் வந்து சொல்றேன். சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். யாருக்காவது நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இல்ல உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தயவுசெய்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. சிறந்த, அதாவது சமூகத்துல 4வது ஜனநாயகம் எதுனா ஊடகவியல்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில உங்களுடைய பேச்சுல இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. எப்படின்னா, வாசிக்க வைக்கணும், நூலை வாசித்து படம் செய்யறவங்க, நூலை வாசித்து கதை எழுதுறவங்க, நூலை வாசிக்க செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அத்தனை பேருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு கருத்தாழமிக்க சொல்லாடலை நீங்க சொல்லியிருக்கீங்க. வாசிக்கிற திறன் குறைஞ்சிருச்சுங்கய்யா. பசங்க கிட்ட பழகுறதுனால அவங்களுடைய சைக்காலஜி என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப உள்ள ட்ரெண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, காசு எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவன் வந்துட்டான். ஏன் அப்படின்னா, ஊடகவியல்ல ஏற்பட்டிருக்க, நீங்க சொல்றீங்க படிச்சுட்டு அந்த கதையை எழுதும்போது அது நல்ல ஒரு சிறந்த படமாக, ஒரு சிறந்த தொடராக வெளிவரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேளிக்கை கூத்து அப்படிங்கிற ஒரு வடிவத்துல காட்சி பிம்பங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு அதிகமா. அதன் வாயிலாக நிறைய பணம் வருதுங்கிற ஒரு பிம்பத்தை இந்த சமூகத்துல கட்டமைச்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில கல்விங்கிற அந்த கல்வி மேல இருக்கிற தாக்கம், அந்த மோகம் மாணவர்கள் மத்தியில குறையுது. படிக்கிறதுக்கு அவங்க வரல. நான் பழகி நான் பார்த்த வரையிலும் அவங்களுடைய எண்ணம் படிக்கிறதுல இல்லவே இல்லை. இது போல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வராங்க. அதன் மூலமா பணம், அது யாரு கட்டமைச்சிருக்கா? அதுக்கு சட்டத்திட்டம் இல்லையா? அதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இருக்கு. மாணவர்களுடைய படிப்பு திறன் குறைந்து விட்டது. அதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? சொல்லுங்களையா. இல்ல, மாணவர்கள் படிப்பு திறன் குறையுதுங்கிறது இன்னைக்கு வந்து புத்தகங்கள் மூலமா படிக்கிற படிப்பு திறன் குறைஞ்சிருக்க ஒழிய, அவங்களுக்கு செல்போன்ல படிக்கிறாங்க, பிடிஎஃப்ல நிறைய படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அந்த நல்ல புத்தகங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முயற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப வேற வழி இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு பிடிக்காது நம்ம சொல்றது, அவங்களுக்கு கண்டிப்பா கசக்கும். ஆனா அது திருப்ப திருப்ப நம்ம சொல்லிதான் அதை கொண்டு வரணும். முடிந்த அளவுக்கு நாங்களும் இந்த ஊடகங்கள் மூலமா அந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். ஏன்னா நான் வந்து ஏதாவது காட்சிகள்லையோ இதுலயோ அதை வைக்க முடியும். ஆனா அதனால வந்து அது அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குறதை விட கண்டிப்பா நீங்க வந்து அதை எப்படி செய்ய முடியும்னா, நான் என்னோட மகள் படிக்கிற கல்லூரியில கூட, ஐயா பணியாற்றுற கல்லூரியில கூட பேராசிரியர்களோட நேரடியா தான் ஒவ்வொரு தடவையும் போய் நான் பார்த்துட்டு வரேன் அவங்களுக்கு கொடுக்கும்போது. அப்போ அவங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லலாம், புத்தகங்கள் படிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் வலியுறுத்துங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல இன்னைக்கு வந்து பெற்றவர்களுக்குமே அந்த மிகப்பெரிய ஒரு மனக்குறை இருக்கு. குழந்தைகள் நம்ம சொல்றது கேட்கறது இல்லை, பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்குவம் அவங்க கிட்ட வந்து, அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்களை அதுக்கு பழக்கப்படுத்தணும் வாசிப்புக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, 5 விளையாது 50 விளையுமான்னுவாங்க.
திடீர்னு காலேஜ்ல வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தும் போது அவங்களுக்கு சப்ஜெக்டே படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி மற்ற புத்தகங்களை இலக்கியத்தை எடுத்து படிப்பாங்க? ஸோ சின்ன வயசுல இருந்தே கொண்டு போய் அவங்கள லைப்ரரியில விடுறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை அறிமுகப்படுத்துறது, இப்படி வந்து அதை குடும்பத்தோட உட்காந்து பாக்குறது, புத்தகங்களை வந்து இப்ப வந்து நிறைய யூடியூப்ல எடுத்து கேட்கும்போது நிறைய கதைகள் வந்து இதுவாவே இருக்கு. அவங்க கதைகள் சொல்லி அதை நம்ம கேட்க முடியும். வேல்பாரி கூட அந்த மாதிரி ஒளி வடிவத்துல உரையாடல் வடிவத்துல வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களையாவது அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி நல்ல விஷயங்களை அவங்க மனசுல பதிய வைக்கலாம்னு எனக்கு தோணுது. இது வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க கல்லூரியில எவ்வளவு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்க வந்து இது ஒரு இதாவே உருவாக்கி அதுக்குன்னு ஒரு பீரியடை உருவாக்கி அந்த ஒரு வேல்பாரி புத்தகத்தை ஒளி வடிவில் அந்த இடத்துல கேட்கறது 2-3 வகுப்புகள் ஆனாலும் பரவாயில்ல, அது மாணவர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். ஏன்னா படிப்பு மட்டுமே இல்லாம, ஏன்னா எல்லாருமே படிச்ச டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்றது இல்லை. அவங்க வந்து படிக்கிறது ஒன்றாவும் அவங்க பணியாற்றுறது வேற துறையிலுமே அமைஞ்சிருது. வாழ்க்கை சூழ்நிலை அந்த மாதிரி பிழைப்புக்காக வாழ்றாங்க நிறைய இடத்துல. ஸோ என்னன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதுல பணமும் வரும்போது அதை விட ஒரு பெரிய குடுப்பனை வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இப்போ காலேஜ்ல வந்து நீங்க கல்லூரியில மட்டும் இல்ல, பள்ளிகள்ல கூட உங்களால முடிஞ்சா அதுக்கு உங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்கும்போது நீங்க எடுத்து சொல்லலாம். இப்படியான ஒரு வகுப்பை கிரியேட் பண்ணலாம். உரையாடல் வடிவில கூட வந்து அந்த நல்ல புத்தகங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த முனையலாம். நல்ல கருத்து. நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது மனக்கதவு திறக்குங்கிற ஒரு வாசகம் உங்களுடைய பொன்மொழியா நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புத்தகம் வாசிப்பு வாழ்க்கையே புரட்டி போடும், அந்த 2 சொல்லாடலும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கய்யா. அந்த தன்மை மாணவர்கள் மத்தியில குறைஞ்சிருக்குங்கிற அந்த மன வருத்தத்தோட என் கருத்தை பதிவு பண்ணிக்கிறேங்கய்யா. மிக சிறந்த ஒரு உரை. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. 2 எனக்கு ரொம்ப மனதை தொட்டது. 80 வயதுல ஒரு திரைப்படத்தை தயாரித்து ஆஸ்கார் விருதை வென்றிருக்கிறார். ஆக ஜெயிப்பதற்கு வயது ஒரு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அது ஒண்ணு. இன்னொன்று, நமக்கு நாமே போட்டி போடணும் அப்படின்னீங்க. அது உண்மைதாங்கய்யா. அடுத்தவனோடு போட்டி போட்டா அது பொறாமை குணம் வந்து சில வேளைகளில் அழிவுக்கு கூட இட்டுச்சு. நமக்கு நாம் இன்னைக்கு 100க்கு 80 மதிப்பெண் வாங்கியிருக்கோம்னா அடுத்த தேர்வுல நான் 100க்கு 90 வாங்கணும் அப்படிங்கிற அந்த நமக்கு தனக்குத்தானே போட்டி போடுகிற அந்த மன உணர்வு இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லோரும் வாழ்வில் வெற்றி பெறலாம். அதே மாதிரி நீங்க சொன்னது வாலியினுடைய அந்த இதை சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஈவெண்ட்டா நேத்து நடந்த நிகழ்வோட அதை நீங்க கூட சொன்னீங்க. இசைஞானி இளையராஜா தன்னுடைய பிள்ளைகளோட நான் அதிக நேரம் செலவழிக்க முடியல, அதுக்கு எல்லாம் வந்து எடுத்து சும்மா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. இன்னொன்னுங்கய்யா, மாணவர்களை மட்டுமே இன்றைக்கு நாம் குற்றம் சொல்லிவிட முடியாதுங்கய்யா. ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்துட்டு ஒரு பையன் கேட்குறான், சார் ஒரு திரைப்படம் தயாரிக்க எவ்வளவு நாள் சார் ஆகும்? இப்பெல்லாம் தம்பி ஒரு 50 நாள், அதிகபட்சம் 60 நாள், ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசம் வச்சுட்டா கூட 3 மாசத்துக்குள்ள 200 கோடியை சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறான். ஒரு படம் ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு அவங்க வேலை செய்யறாங்க. 3 மாசத்துல அந்த நடிகர்களுக்கு 200 கோடி 300 கோடிங்கிறாங்களா சார் அப்படிங்கிறான். அது அவன்கிட்ட ஒரு தாக்கம் இருக்கு. இன்னொன்னு, இப்போ பாக்குறோம் 80 கோடி 100 கோடிக்கு திடீர்னு ஒரு இதுல வந்துட்டு சமூக பணின்னு வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த ஒரு இதா அது இருந்துட்டு 100 கோடி 200 கோடிக்கெல்லாம் இடம் வாங்குறான், நிலம் வாங்குறப்ப எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க? எப்படி வந்து அப்ப நம்ம படிச்சு இந்த மாதிரி இன்னைக்கு மாணவர்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா சார், அன்னைக்கு வந்து சமூக ஊடகங்களா இல்ல, ஒண்ணும் தெரியல, அதனால இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் படிச்சோம், இது பண்ணோம். இன்னைக்கு மாணவர் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை உள்ளங்கையில கொடுத்த மாதிரி அவன் இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அங்க இது பண்ணி பண்றான். அந்த மாதிரியான ஒரு அவன் மனநிலையை வந்து இந்த அதிவிரைவு மனநிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து உலகம் வந்து இன்னைக்கு கொண்டு போனது ஒரு காரணம். இன்னொன்னு பாருங்க, ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு நல்லா நீங்க இப்ப எழுதுறீங்க, இது பண்றீங்க, ஒரு இலக்கியம் தொடர்பா நீங்க ஒரு யூடியூப்ல பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு இது லைக் வர மாட்டேங்குது, இதுவும் வர மாட்டேங்குது. நான் பல்லு விளக்க போறேன், நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டோ எடுத்து போட்டு இருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் பாத்தீங்கன்னா அது வருமானம் வருது. அப்போ இந்த இது செயலை செய்யறவங்க பெற்றோர்களும் இது வேணாம்,
இது இப்படி பண்ணக்கூடாது, இது நான் அப்படின்னு வந்து பெற்றோர்களும் அதை வந்து சொல்றது இல்லை, தடை பண்றது இல்லை. இந்த மாதிரி எல்லா நிலைகளிலுமே இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவன்கிட்ட வந்து எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ திடீர்னு போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு வேட்டியை மாத்தி கட்டினாரு, இன்னைக்கு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிட்டாரு அப்படிங்கிறான். பல கோடி எப்படி வந்துச்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான், யோசிக்கிறான் பாருங்க சார். ஐயோ, நம்ம வந்து பதில் சொல்லியே முடியல. இப்படியான அந்த விவரம்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு போவான் இருக்கான். நம்ம மாணவர்களை மட்டுமே வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது. இந்த சமூகமும் எல்லாமே வந்து எல்லா நிலைகளிலுமே வந்து ஒரு அவனுடைய பாதிப்புக்கு வந்து காரணமாகத்தான் இருக்கிறது. அதனால அவன்களா மாணவர்களா வந்து அதை நினைத்து தம் வாழ்க்கை எப்ப நம்ம எல்லாரும் மாதிரி எட்ட முடியுமா? ஒரு நாட்டுக்குன்னா ஒருத்தர் தான் பிரதமரா இருக்க முடியும். அதே மாதிரி அது மாதிரிதான்ப்பா நீங்க வந்து எல்லாரும் அது மாதிரி ஆக முடியாது. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட், பில் கேட்ஸ் மாதிரியோ அவங்களாம் அந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னா அவங்க உழைப்பு இது பண்ணி வர்றாங்க. அம்பானி மாதிரி ஆகணும்னா அவங்க அப்பா திருபாய் அம்பானி வந்து குஜராத்ல வந்து லாலா மிட்டாய் கடை வந்து தலையில தூக்கிட்டுலாம் யாரும் செஞ்சிருக்காருப்பா. 49க்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் அடிச்சிருக்காரு சவுதி அரேபியால. அதான் வெள்ளி காசெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வச்சுதாப்பா இங்க ஒரு 1949 பாலிஸ்டர் டெரிகாட்டன் தொழிற்சாலை கம்பெனி ஆரம்பிச்சு அவர் திருபாய் அம்பானி அவர் உருவாக்கி கொடுத்துட்டு 5,000 ரூபாயில 49 ஆரம்பிச்சவர் இன்னைக்கு 20 லட்சம் கோடி வந்திருக்குதுப்பா. இப்படிலாம் இப்படின்னு தான் சொன்னாலும் கூட அவன் பசங்க வந்து இப்படி மாணவர்களுடைய உடனே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு, மனப்பான்மை வந்திருக்கு. அதுக்கு சமூகம் காரணம் சார், எல்லாருமே காரணம். அவங்க மாணவர்கள் மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாது. இன்னைக்கு எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிறான். ஒரு 60 நாள்ல 200 கோடி சம்பாதிச்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். திரு விஜய் நடிகர் தான், அவர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் கடந்தாருங்கிற அந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. திருச்சியே முழுங்க. இதே விஜய நடிக்க வந்த புதிதில் குமுதம்ங்கிற பத்திரிக்கை இவருக்கெல்லாம் எதுக்காக நடிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு எழுதுனாங்க. ஆமா, அந்த விஜயோட வளர்ச்சியை நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய்ங்கிற ஒரு பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டது, அவரோட வளர்ச்சி. அவர் தன்னை டான்ஸ் ஆடுற மாதிரி சொந்த குரலில் பாடுவது போல நடிப்பது போல தன்னைத்தானே செதுக்கி கொண்டார். அப்படிப்பட்ட செதுக்கிற தன்மை இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். நான் சொன்னது அதுக்குதான் சொல்றேனே. எப்படி இருக்கும், தீ வச்சு விட்டா எரியிற மாதிரி ஒருத்தனுக்கு உழைப்பும் நேர்மையும் அவனோட உழைப்பின் ஆழமும் இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே எல்லா துறையிலும் ஜெயிக்கலாம். அதை நீங்க சொல்லி கொடுங்க. அதுதான் சார். அதாவது என்னதான் இருந்தாலும் கண்ணதாசன் சொல்லுவார் இல்லைங்களா, என்னதான் அறிவாளியா இருந்தாலும் ஏற்றி விட ஒரு ஏணி இருந்தா தான் வந்து இது பண்ண முடியும்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரு. அது மாதிரி இன்னும் அறிவாளிகளா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பதில்லை. இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகமா இருக்கு. இன்னும் நல்ல எல்லாமே உயர்வாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அமைவதில்லை. என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட இப்ப திரைத்துறையிலே எவ்வளவு பேர் முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய வரலாறு எல்லாம் இருக்குங்களா சார். முயற்சி பண்ணி முடியாம போறது அந்த மாதிரி. அது மாதிரி சிவாஜி கூட வந்தவங்களே சுருக்கமா கேள்வி இருந்தா எல்லாரும் கேட்கலாங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. அதனால அதான் சார், அதான் நான் என்ன சொல்றேன், ஏன்னா அடுத்தவங்க நம்ம வந்து மாணவர்கள் மட்டும் நம்ம இன்னைக்கு குறை சொல்ல முடியாதுங்கிறதா என்னுடைய இதா இருக்குதுங்க சார். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சமூகமும் நவீன வளர்ச்சியும் கூட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களை சிந்திக்க விடாம தடுப்பதற்கான ஒரு சூழலாக இருக்கிறது அப்படிங்கிறதா சார் என்னுடைய இது. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நன்றிங்க. அடுத்தவங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஷாமலா, கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரி. ரொம்ப தலைப்பை விட்டு விலகி விடாத சீரான ஒரு ஆழமான ஒரு உரையை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வினா என்னன்னா, இப்ப இந்த சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது பெரிய திரையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டா நாயக பிம்பத்தை கட்டமைக்கிறதுல உங்களை மாதிரி கதாசிரியர்கள் மற்ற எல்லாருமே அந்த ஹீரோ ஓரியன்டா அந்த பணியை அந்த கதையை எழுதுறது, காட்சிகள் அமைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு போக்கு பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம். கதாநாயகிகளை முன்னிறுத்தி எழுதப்படுகின்ற கதைகள், வசனங்கள் இதெல்லாம் ரொம்ப குறைவு. வேற சின்ன திரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு பெண்களுடைய பெயர்ல தான் தொடர்களுடைய பெயரே முக்கால்வாசி பெண்களுடைய பெயர்ல இருக்கு.
அது தவிர பெண்களை முன்னிலைப்படுத்துற மாதிரி. ஆனா எதிர்நிலை கதை மாந்தராக ஒரு 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 தொடர் எடுத்துக்கொண்டா அதுல ஒரு 3-4 வில்லி கேரக்டர்ஸ் வர்ற மாதிரி. இப்ப பெரிய திரைக்கு ஒரு விதமான கான்செப்ட், சின்ன திரைக்கு ஒரு விதமான கான்செப்டை கொண்டு வந்து கொடுக்கறீங்க. இதன் பின்னாடி இருக்கின்ற ஒரு உளவியல் என்ன ஒரு செயல்படுது அங்க? நீங்க இந்த துறையில தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கேள்வி பதில் சொல்ல நீங்க பொருத்தமானவர் நான் நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பா. அதாவது ஆடியன்ஸே வேற ரெண்டுக்கும். திரைப்படங்களுக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா, தியேட்டருக்கு கிளம்பி நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டோம். இன்னைக்கு வந்து மாணவர்கள், கொஞ்சம் வயசுல குறைஞ்சவங்க தான் டக்குன்னு தியேட்டருக்கு போய் பார்க்குற சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ படம் முகம் இருந்தாதான் அந்த படத்தையே உள்ள போய் அவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. வேற இதை எடுத்துக்கிட்டா, சின்ன திரையை எடுத்துக்கிட்டா, எதனால இந்த தொடர்கள் இப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறது வந்து அதுல நீங்க வந்து அது நல்லது சொல்லுதா, அதை வந்து விட்டுருங்க. ஆனா எதனால இப்படி ஒரு கதாநாயகியை சுற்றி கதை அமைக்கப்படுது, எதனால ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை, இயல்பான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வந்து பெண்கள் தான் அதிகமா வியூவர்ஸ். ஏன்னா பகல் நேரத்துல பெண்கள் அதிகமா பார்ப்பாங்க. பகல் நேரத்துல தொடங்கி இரவு வரைக்கும் நீண்டுட்டே போகுது. நெடுந்தொடர்கள் அப்படின்னு பேர் வச்சது கரெக்ட் தான். ஒரு நாளோட 11 மணி வரைக்கும் எல்லாருமே இப்ப பாக்குறாங்க. டிவிக்கு கிட்டத்தட்ட அடிக்ஷனே ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பாக்குறாங்க நிறைய. ஸோ அதுதான் விஷயம். இந்த உங்களுக்கு ஆடியன்ஸே வேற, திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் வேற. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குடும்பத்தோட போய் படம் பார்க்கறதுனா இன்னைக்கு வந்து அது ஃபினான்ஷியலாவும் ஒத்து வராது. ரெண்டாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்லயே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ வீட்டில இருந்து அதிகமா பார்க்கறது இல்லத்தரசிகள் தான். ஸோ இல்லத்தரசிகள் மற்ற இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏஜ் இருக்கிறவங்க, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இவங்க எல்லாருமே வந்து அவங்கள எய்ம் பண்ணி தான் தொலைக்காட்சி தொடர்கள் வந்து உருவாக்கப்படுது. அதனாலதான் இப்படி பெண் கேரக்டர்களை முன்னிறுத்தி, அதுவும் ஆண் கேரக்டர்களை வந்து முன்னிறுத்தி. இப்போ ஆனா திரைப்படங்கள்லயும் பெண் கேரக்டர்கள், இப்போ மலையாளத்துல ஒரு படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ், லோகான்னு ஒரு படம். அது பெரிய 100 கோடி கலெக்ஷன் அந்த படம். அதுல வந்து சூப்பர் ஹீரோயினா வந்து அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. இவங்க பிரியதர்ஷனோட பொண்ணு, அவங்க நடிச்ச படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. எதிர்நிலை கதை மாந்தர்களை தான் நிறைய சித்தரிக்கிறாங்க சின்ன தொடர்ல. ஆமா, அது வந்து உங்களுக்கு வேற வழி இல்லை. நான் சொன்னதுதான் கதை. அதாவது ஆரம்பத்துல வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில ஹீரோயின் ஜெயிப்பாங்க. அப்படி சில விஷயங்கள் அவங்க ஜெயிப்பாங்க, அப்படிதான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் செயற்கையாவும் இருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை. எல்லாம் ஏகப்பட்ட கதைகளை சொல்லிட்டாங்க. கதைகள்ல பஞ்சம், வறட்சி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அது மாதிரியான காட்சி அமைப்புகள் வந்துதான் தீரும். நீங்க இந்த கருத்து நீங்க இப்ப பதிவு பண்றதுக்கு நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க இப்ப ஷியாம்லா மேடம் வந்து சொன்னாங்க, இப்படி நான் வந்து இவரோட எல்லா எழுத்துக்களையும் கேட்டுட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவரோட எழுத்துல பேரழகின்னு ஒரு சீரியல் வந்தது. அதை வந்து அவர் பெண்ணை முதன்மைப்படுத்தி தான் அதுல அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு, பொன்னிலங்கோ அவர்கள். அதுல அவங்க வந்து அந்த கேரக்டர் இன்னும் ஏன் பிடிச்சது அப்படின்னா, இந்த பிம்பம் வந்து ஒரு ஒரு ஹீரோயின்னா நல்ல கலரா இருக்கணும் அப்படிங்கிறத உடைச்சு அவர் வந்து அதை வந்து போர்ட்ரே பண்ணி கொண்டு போயிருப்பாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு கருத்தும், ஏன்னா எல்லாருக்கும் இது டைம் கொடுக்கணுன்றனால சொல்றேன், ஆசிரியர் பெருமக்களுக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்மளோட இப்ப நாங்க படிக்கிறப்பெல்லாம் ஷேக்ஸ்பியருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் இருந்தது. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியம் அப்படிங்க வரப்ப எல்லா மாணவர்களுக்கும் நம்ம இலக்கியத்துக்கான ஒரு கிளாஸ் இருக்கணும். இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் படிக்கிறப்ப தமிழ்னா ஒரு வகுப்பு தான் தமிழ் இருந்தது. தமிழுக்கு தனியா இலக்கிய வகுப்புன்னு இல்லை. ஆனா ஷேக்ஸ்பியருக்கு மட்டும் இங்கிலீஷும் இருந்தது, ஷேக்ஸ்பியருக்கு தனியா ஒரு இருந்தது. இன்னுமே அந்த ஆசிரியர் எடுத்த பாடம், அவர் அந்த கேரக்டராகவே மாறினதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி என்னோட தமிழ் ஆசிரியை வந்து நான் காலேஜில் படிக்கிறப்ப அவங்க வந்து பிளாட் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. சிவகாமியின் சபதத்தில் அந்த அவங்க இந்த புத்த பிட்சு எல்லாம் பண்ண, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க படிப்பாங்களான்றதுக்கு தெரியாது. ஆனா என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க தான் வந்து மாணவ பெருந்தகை எல்லாத்தையும் மீட் பண்ற வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி
அவங்களுக்கு எப்படி சீக்கிரமா போய் சேரும்? இல்லைன்னா இந்த தெருக்கூத்து, நம்மளோட இது ஏதாவது ஒண்ணுல நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம்மா. நாங்க சந்திக்கிற மாணவர்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல படிச்ச நல்ல நாவல்கள், சிறுகதைகள் எல்லாத்தையும் பத்தி நாங்க பகிர்ந்துகிட்டே தான் இருக்கோம். ஒரு 50 பேர்ல 50 60 பேர் இருக்கிற வகுப்பறையில ஒரு 5 பேருக்கு ரீச் ஆச்சுன்னா கூட அது எங்களுக்கு பெரிய வெற்றியா தான் நாங்க நினைக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற சிறுகதைகளோ, புதுமை பித்தன் சிறுகதைகளை கொண்டு போய் கொடுக்குறோம். உன்னால வாங்க முடியாது, நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நன்றி. ஆனா நீங்க சொல்றதுக்கு இன்னொரு கருத்து, இப்ப ஆசிரியர் பணியில வேலை செய்யறதுன்றது சரியான கடினம். அது ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற ஒரு 2016க்கு அப்புறம் மீடியா வைஃபை 5G ஆனதுக்கு அப்புறம் பசங்க கையில மீடியா எல்லா சின்ன சின்ன கேஜெட்ஸ் கையில வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் பணின்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க படுற கஷ்டம்லாம் அதாவது என்ன சொல்றது, எவ்வளவு கஷ்டம்ன்றது வார்த்தையில சொல்ல முடியாது. மாணவர்கள் ஒரு பக்கம், இன்னும் சில விஷயங்களை நாங்க வாய் விட்டு பேச முடியாது. அரசாங்கமே எங்களுடைய வேலைகளை கற்பித்தல் என்கின்ற பணியிலிருந்து நான் டீச்சிங் ஒர்க்கை தான் எங்க மேல சுமத்திட்டு இருக்கு. இதை ஒரு அரசு ஊழியரா எல்லாருமே ஒத்துப்பாங்க. கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளியில பணியாற்றுறவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதை பேசுவதற்கான களம் இது இல்லைங்கிறதுனால அதை பாலிஷா சொல்லிட்டு நான் விட்டுக்கிறேன். என்னோட ஒரு உணர்வு இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா, மாணவ பேரவைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இப்போ எலெக்ஷன்ஸ் கல்லூரிகள்ல நடக்கிறது இல்லை. அது நிஜமாவே நடக்கணும். அப்பதான் இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒழுங்கும் எப்படி இருக்கணும், எலெக்ஷன்ல எப்படி வாக்களிக்கிறது, எப்படி நம்ம அவங்களுக்கு எதனால வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அது உருவாக்குறதா இருக்கும். அதுவே மிஸ் ஆயிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அது ஏன் நிகழ்ந்ததுன்னு தெரியல. அதுல அரசியல் பின்புலங்களும் இயக்கினதுனாலதான் அது ஒரு கட்டத்துக்கு மேல அது வேண்டான்னு அவங்க தடை பண்ணினாங்க. அது இருந்தா நீங்க சொல்ற மாதிரி நல்லாதான் இருக்கும். வேற ஏதாவது யாருக்காவது கேட்கணுங்களா? யாராவது பேசுறீங்களா? நிறைவுக்கு வந்துடலாமா? ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை சொன்னாலும் அத்தனையும் சிறியதாகவே இருக்கும். என்ன, ஒவ்வொரு அனுபவம்ன்றது நாம ஒரே இடத்துல பெறது இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் அனுபவத்தை பெறுறோம். அந்த அடிப்படையில ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்களை கொடுத்திருக்கிறீங்க. என்னுடைய மனதுல கூட என்ன இருக்கும், இந்த திரைப்படங்கள் மாணவர் சமுதாயத்தை வேறுபடுத்துகிறது. அது எந்த அளவுக்கு அப்படின்றது பின்னாடி. ஆனா என்னுடைய கருத்தையும் நீங்க கொஞ்சம் தாண்டி வந்துட்டீங்க. சரி சரிங்க. தாண்டி என்ன வர வச்சிட்டீங்க. நான் சொல்றேன், கமர்ஷியல் படங்கள்ங்கிறது வேற. நீங்க சொல்ற கேட்டகரி அதை இப்ப எடுத்துக்கலாம். அதை பார்த்தா விசில் வச்சுதான் கடந்து வருவாங்க. அதை தாண்டி நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நல்ல திரைப்படங்கள் நிறைய இருக்கு. அதை பார்க்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல வாசிப்பு, அந்த வாசிக்கிறத நேசிக்கிற குணத்தை சின்னதுல இருந்து வளர்த்தெடுத்தா மட்டும்தான் வருங்க. இப்போதைக்கு மாணவர் சமுதாயம் போது ஆசிரியர்கள் அவங்களுடைய உழைப்பு மட்டும் பத்தாது. சமூகத்தை மட்டும் நம்ம சமூகத்துல இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் சரியாக இருந்தால்தான் மாணவர்கள் சரியாக வளர்த்தெடுக்கப்படுவார்கள். நான் சொல்றது அந்த கருத்துல இருந்து முரண்படுறேன். எப்படின்னா, இன்றைய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயம். அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அந்த மாணவர்கள் நல்லா இருக்கணும். அந்த நம்ம அவங்கள கைவிட்டக்கூடாது. அவங்கள முனைப்போட வேற மாதிரி மாத்தணும். இன்றைய மாணவர்களோட நான் வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன். விஷுவல் கம்யூனிகேஷன் வகுப்பு. மாணவர் பேர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாகவும் இருக்காது. வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். போன்ல அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு.
தம்பி இப்படி பண்றீங்களே இது சரியா? நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன், கொஞ்சம் ஆசாவே பேசுவேன். சரிங்க. நான் உனக்காக பேசிட்டு இருக்கிறேன், நீ யாருக்காக பேசுறப்பா? இது சரியில்லையாப்பா? உங்களுக்கு இதை விட முக்கியமானதா இருக்கு. அவன் ஐயா ரொம்ப முக்கியம் ஐயா அப்படின்றான். நான் எடுத்த உடனே ரொம்ப முக்கியமான கால்னா என்கிட்ட சொல்லிட்டு நீ அனுமதி வாங்கிட்டு போய் வெளியே பேசலாமாப்பா? என் வகுப்பை கெடுக்குறீங்களே, இது சரியா? இல்லையா, இது ரொம்ப முக்கியங்க ஐயா, போன்ல பேசுறது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது அந்த அளவுக்கு, என்ன அவரை குறை சொல்லன்னு இல்ல, அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. அதான். அவங்களை அதனால எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சவால்ல இருக்கிறோம். இதற்கு புரியுது, புரியுது. நீங்க சொன்ன மாதிரி சிறிய வயதிலிருந்தே அடிப்படையிலிருந்தே வந்தாதான் சரியாக வரும். ஒரு காலத்துல வந்து நாங்க வந்து ஒரு வகுப்புல ஒரு 2-3 பேர் தான் வந்து வேறுபட்டவர்களாக இருப்பாங்க. ஒரு வகுப்பறையில ஒரு 50 பேர் இல்ல 70 பேர் இருக்கிறாங்கன்னா, அதுல அதிகபட்சம் ஒரு 5 பேர் வந்து மாணவர் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபடுவாங்க. இப்போ நாங்க வகுப்பறையில தேடுறதெல்லாம் ஒரு 5 பேராவது, ஒரு 10 பேராவது கேட்பாங்களா? 70 பேர் இருக்கிற மாணவர் வகுப்பறையில ஒரு 10 பேர் கேட்டாவே நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம்னு நினைக்கிறோம். அந்த அப்படிதான். மனநிலைக்கு ஆசிரியர்கள் வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இடம்பெற்றிருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து மீறக்கூடாது என்பதில் எந்த விதத்திலும் சமரசம் செய்ய முடியாது. ஆமாங்கய்யா. அது 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 வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது நான் அப்பவும் தொடர்ந்து அவரை கண்டிச்சுட்டு திரும்பவும் பேசுவேன். புரியுதுங்க. திரும்பவும் பாடத்தை தொடருவேன். ஆனா அந்த வகுப்புல ஒருத்தர் கேட்டா போதும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. அந்த அளவுக்கு மாணவர்களுடைய நடைமுறை இருக்கு. ஆனா இருந்தாலும் தங்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை தூண்டுகிறது. நன்றிங்க. திரைப்படங்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியல் படம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல படங்களும் இருக்கு, நல்ல எழுத்துக்கள் கொண்ட பாடல்களும் இருக்கு ஆமாங்க. அப்படின்றத நாங்க வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். என்றாலும் தாங்கள் அதை எடுத்து மேற்கோள் காட்டி பேசிய விதம் ரொம்ப அற்புதம். அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை கொடுத்திருக்கிறீங்க. அம்மா வந்து ரொம்ப அற்புதமா ஒருத்தர் கேட்டாங்க. நீங்க திரைப்படத்துலன்னா ஒரு ஆணை முன்னிறுத்தியும், தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள்ல பெண்ணை முன்னிலை நிறுத்தியும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகான பதில். அந்த ஆடியன்ஸ் அப்படி, அங்க வர்றவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க, மனநிலையில இருக்கிறாங்க. இங்க வர்றவங்க இந்த மனநிலையில இருக்கிறாங்க. கூடவே அம்மா இன்னொரு கருத்தையும் பதிவு செஞ்சாங்க. பெண்கள பெரும்பாலும் வில்லியாவே காட்டுறீங்களே, ஒருத்தர் ஒரு கதாநாயகியை வச்சுட்டு 4, 5 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இந்த கதாநாயகியினுடைய பலத்தை கூட்டுவதாக நான் உணர்கிறேன். கண்டிப்பா. எத்தனை பேரு வில்லிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை சதி வந்தாலும் அதை முறியடித்து விட்டு முன்னேறுகிற அந்த ஒரு பலத்தை கொடுப்பது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அம்மையாருக்கு இத சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு தொடர்ல 5 வில்லிகள் இருக்கிறாங்கன்னா, 5 பேருடைய பலத்தையும் மீறி வரவங்க 6வது பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில நம்ம அணுகுனா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா வந்து ரொம்ப அற்புதமா எல்லா செய்திக்கும் விடையளித்திருக்கிறீங்க. உங்கள நாங்க பார்த்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அன்பான மாணவி. அ மதிமலர். ரொம்ப அழகாக எல்லா செய்தியையும் அணுகக்கூடியவங்க மதிமலர். அவங்களுக்கு உண்மையிலேயே மதி, மலர் 2மே இருக்கு. 2த்தினுடைய குணமும் இருக்கு. அந்த வகையில அவர்களுக்கும் நன்றி. தங்களை பற்றி அறிமுகப்படுத்தும்போது ரொம்ப அழகா திரைப்படக் கல்லூரியிலிருந்து தொடங்குனீங்க. அந்த திரைப்படக் கல்லூரிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. ஓ! நானும் ஒரு முறை 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அங்கே வந்திருக்கிறேன். நடிகர் சிவகுமார் ஐயா அவங்க தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. ம். அவங்க சொன்ன ஒரு ஆலோசனையின்படி தான் இப்போ ஆசிரியரா மாறி இருக்கிறேன். நல்ல விஷயம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க. அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் உரிய நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும்
சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, அதோடு அனைவருடைய சார்பிலும் இன்றைய பொழிவாளர் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்றைய பயிற்சியாளர், உண்மையிலேயே இது பயிற்சி தான், ஆசிரியர், அதுவும் பன்னாட்டு அளவில் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியில் தங்களுடைய உரை மிக அற்புதமாக அமைந்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா. எத்தனை சொல்லினும் அத்தனையும் சிறிதளவே இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிகப்பெரிய வாய்ப்பு உங்க மத்தியில் இது பேச அமைஞ்சதுக்கு. இது எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியா தான் அமைஞ்சது. ஏன்னா இப்படி ஒரு இது வந்து ஒரே வீச்சுன்னே சொல்லலாம். அதை வந்து நான் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். அது கரெக்டா நடந்தது. அது ஆண்டவனோட கருணை, இயற்கையின் கருணை, இந்த பிரபஞ்சத்தோட கருணை. நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அத்துணை சான்றோர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து ஒரு 60 பேருக்கு கலந்துகிட்டாங்க ஐயா. இந்த 60 பேர் ஒரு தொலைக்காட்சியில வந்து நெடுந்தொடர் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் கூடுறாங்களோ அதை விட இந்த 60 பேருக்கு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா 60 பேரும் போய் ஒரு வகுப்புல குறைந்தது 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க 60 பேரும் போய் ஒரு நாளைக்கு 4 வகுப்பு இல்ல 3 வகுப்பு போவோம். ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து அத்தனை மாணவர்களையும் சந்திப்போம். அத்தனை பேரும் உங்களுக்கு உரிய ஆடியன்ஸ் தான். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இடம் சாருகிறேன். நாளை 7 மணிக்கு நாம் நிகழ்ச்சியை தொடர்வோம். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு 6:50க்கு இணைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இணைப்பு நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களை வரவேற்கிறதும் நான் தான், நான் தொடங்குறதும் நான் தான்றதுனால கொஞ்சம் முன்னாடி வந்தா நன்றாக இந்த நிகழ்ச்சியை மேலும் செம்மை பெற அமைக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு செய்திங்க ஐயா, தங்களுடைய பெற்றோர்களும் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் மனைவி எல்லாருமே இதை பார்த்தாங்க. கையல்னு ஒருத்தர் பேசுனாங்களா, அது வந்து மனைவியோட அக்கா தான் அவங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மிகப்பெரிய தெரிஞ்சதுங்க ஐயா. அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. சில இடங்கள்ல வந்து அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டவும் தயங்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணுங்க ஐயா. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆமாங்க. ஏன்னா நம்ம செம்மை பெறுவதற்கு அது மிகச்சிறந்த வழி. அதை விட ஒரு சிறந்த வழி எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்தவங்களுடைய கருத்தை நம்ம உள்வாங்கும் போது நாம சரிபட்டு கொண்டுகிறோம். கண்டிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.